ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோவை யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம மட்டுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இந்தியா பயங்கரமாக தம்சம் பண்ணிட்டாங்க. சேப்பாக்கில் சரியான ரிசப்ஷனு நம்ம இந்தியன் டீம் அண்ட் ஃபேன் சூப்பராக ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின் அண்ணா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்தியா ஈஸியாக 1-0 லீட் எடுத்துட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டு இப்போ கான்பூரில் நடக்குது. பட் மழைனால 2 நாளாக நடக்கலை. ஸோ 3rd 4th 5th டேவும் மழை இருக்குன்றாங்க. ஸோ இப்போதைக்கு பங்களாதேஷ் சீரிஸ் இப்படி தான் போகுது. செகண்ட் டெஸ்ட் அநேகமாக ரிசல்ட் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ட்ரா தான் போகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இதுதான் கிரிக்கெட்டில் கண்டென்ட் ஓடுது மக்களே. அதை தாண்டி லீக் நிறைய ஓடுது. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம், அதை ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு வேணால் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம IPL 2025 ஆக்ஷன் ரிட்டென்ஷன், பட் அதை தாண்டி டீம்ஸ் பற்றிய அப்டேட்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டென்ஷன் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன மாதிரி நியூஸ் நம்ம கிடச்சிருக்கு, ஆக்ஷன் என்னைக்கு நடக்க போகுது, ஆக்ஷன் பர்டிகுலர் டேட் என்ன மந்த்து எது சொல்லியிருக்காங்க, ரிட்டென்ஷனில் யார் யார் என்னென்ன கருத்து எப்படி இருக்குது, எல்லா டீம்லேயும் சில பல ஹெட் கோச்சஸ், டீம்ஸு, மென்டார்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் அவுட் லூஸ் வந்திருக்கு, கோச் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த எல்லா நியூஸும் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் நியூஸ் என்னென்னா, IPL ரிட்டென்ஷன் பற்றி ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் யாருக்குமே வரல. ஏன்னா BCCI மீட்டிங் நடத்திட்டாங்க. ஆகஸ்ட் எண்டு வரோன்னாங்க, வரல. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரோன்னாங்க, வரல. இப்போ செப்டம்பர் எண்டில் இருக்க போகிறோம், இப்போவும் வரோன்றாங்க. எப்போ வரப்போன்னு தெரில டேட். பட் இப்போ ரீசன்ட் 3-4 டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் வருது ரிட்டென்ஷன் பற்றி. என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அது எல்லாமே உண்மையானு கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்கிறேன். ஏன்னா BCCI கிட்டேருந்தே கரெக்டான நியூஸ் இன்னும் வரல. இது ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, PTI, ஜிந்து, ஜாகரன் அவங்க சொல்கிறாங்கன்ற ஸ்பெகுலேஷன் தானே தவிர அப்ராப்ரியேட் நியூஸ் வரவே இல்லை மக்களே. அதுதான் உண்மை. வந்திருக்க 2-3 அப்ராப்ரியேட் நியூஸ் என்னன்னு சொல்கிறேன். IPL ஆக்ஷன் கண்டிப்பாக நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 தான் நடக்க போகுது. 2024 நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 தான் நடக்க போகுது. அண்ட் லாஸ்ட் இயர் மாதிரி ஃபாரினில் தான் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பெரிய எனக்கு நேம் தெரில, அங்கே நடந்தது. ஸோ இந்த வருஷமும் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வேறு. ஸோ இந்த வருஷமும் அங்கே தான், துபாய்னு இல்லை பட் ஃபாரினில் தான் நடக்க போகுது. பட் எங்கன்னு தெரியல, இந்தியாவில் இல்லை. இது ஒரு மெயின் அப்டேட். செகண்டரி அப்டேட், இப்போ வர ரீசெண்ட் ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ரிட்டென்ஷன் நோ ஆர்டிஎம்மாக இருக்க போதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இது உண்மை இல்லை. ஏன்னா BCCI இன்னும் அப்ராப்ரியேட்டாக இல்லை, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. பட் இது ஒரு ரூமர்ஸாக சர்க்குலேட் ஆகுது. நிறைய இது நான் 2 டேஸாக பார்க்குறேன். 5 ரிட்டென்ஷன், 2 ஃபாரின் பிளேயர், 3 இந்தியன். இதுதான் பேசிக்கு. ஆர்டிஎம் இந்த டீமுக்கும் கொடுக்க போகிறதா இல்லைன்னு பேசிக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக கிரிக்பஸோ, ESPNோ, BCCI தரப்புலேருந்து எங்கேயுமே வரல. பட் இப்போதைக்கு இந்த நியூஸ் ஓடுது. நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5 ரிட்டென்ஷன் ஓகே சொல்லுவேன், ஆர்டிஎம் வேணான்றதுக்கும் ஓகே சொல்லுவேன். இது ஆக்சுவலி பர்ஃபெக்டான. சப்போஸ் BCCI அனௌன்ஸ் பண்ணால் இப்படி அனௌன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது என்னோட கருத்து, உங்களோட என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இது நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ டீம் அப்டேட்குள்ளே போவோம். முதல்ல CSK ரசிகர்களுக்கு ஒரு சோகமான விஷயத்தோடு தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. எஸ், நம்ம செல்லப்புள்ள டுவேன் பிராவோ இனிமேல் நம்மளோட பவுலிங் கோச் கிடையாது. எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட அஃபிஷியல் மென்டாராக மாறிட்டார். கம்பீர் இந்த இடத்துல இப்போது பிராவோ போட்டாங்க. இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ CPL பார்த்தீங்கன்னா பிராவோ ட்ரினிடாகோ நைட் ரைடர்ஸ்க்கு ஆடின்னு வர்றாரு. அங்கே அவரோட ஃபைனல் T20 கேம் ஆட்டார். ஸோ அவர் இனி T20 லீக்ஸே ஆட போகிறது கிடையாது. ஃபுல்லாக கோச்சிங் பக்கம் போகிறாரு. அங்கே கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓனரும் அவங்க தான், அங்கே ட்ரினிடாகோ நைட் ரைடர்ஸோட ஓனரும் ஒன்று தான். ஸோ அவங்க பேசி கம்பீர் இல்லாத இடத்துல யாராவது டீமை காப்பாற்றணும், வழி நடத்தணும், கோச்சிங் இடத்துலேருந்து பிராவோ போட்டாங்க. அண்ட் ஆல்சோ பவுலிங் கோச்சோட மென்டார்ன்றது பெரிய பதவி. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கணும். ஸோ அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிராவோ மென்டார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வருத்தமான நியூஸ் சில பேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹெட் கோச்சாக நம்ம இந்தியன் வேர்ல்ட் கப் டீம் வின்னிங் கோச் ராகுல் டிராவிடை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இது புதுசு. ஆனால் அவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான சம்பந்தம் பழசு. எஸ், 2011லேருந்து 15 வரைக்கும் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸோட அசோசியேட் தான் இருக்கார். 11, 12, 13 பிளேயராகவும் 14, 15 அசிஸ்டன்ட் கோச் மென்டாராகவுமே இருந்திருக்காரு. ஸோ டிராவிடுக்கு RRோட இணைறது புதுசு இல்லை. பட் ஆனால் இப்போ ஹெட் கோச்சாக வரதுலாம் புதுசு. ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் கோச் மென்டாராக தான் இருந்தார். அப்போ ஹெட் கோச் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ திரும்பி பழைய இடத்துக்கு வராரு. ராஜஸ்தான் ராயல்ஸை நிறுத்தி நிர்ணயிக்க போகிறாரா, திரும்பி இந்தியா கப்படிச்ச மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸை கப்படிக்க வைப்பாரா, இது ஒரு சூப்பரான நியூஸ். இப்போ டிராவிடை நீங்கள் அட்லீஸ்ட் IPL கோச்சாக பார்க்கலாம். ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட புது கோச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம ரிக்கி பாண்டிங், எஸ் டெல்லி டேர்டெவில்ஸோட எக்ஸ் கோச், இப்போ அவர் பஞ்சாப் கிங்ஸோட புது கோச்சாக மாறுறாரு. ட்ரெவர் பெய்லிஸ், அதுக்கப்புறம் சஞ்சய் பாங்கர், இவங்க 2 பேரும் தூக்கிட்டதான் கேள்விப்பட்டேன். அதான் உண்மை. ஸோ ட்ரெவர் பெய்லி, சஞ்சய் பாங்கர் போயிட்டாங்க. இப்போ ரிக்கி பாண்டிங் தான் பஞ்சாப் கிங்ஸோட புது கோச். என்ன பாஸ் இது, போச்ச மாற்றினாலும் யார் மாற்றினாலும் இவங்க இப்படியே தான் இருக்க போகிறாங்க நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு இன்னும் பாண்டிங் வந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. அவர் ரீசெண்டாக US லீக்கில் போய் கப்படிக்க வச்சார் வாஷிங்டன் ஃப்ரீடமை. ஸோ அந்த நம்பிக்கையில் பாண்டிங் பஞ்சாபை மாற்றுவார். இந்த வருஷம் நல்ல சீசனாக இருக்கும் அமைகிறேன். பட் உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு நியூஸ் வந்து அஃபிஷியல் இல்லை, பட் ரிப்போர்ட்ஸ் வருது. குஜராத் டைட்டன்ஸ் ஆசிஷ் நெஹ்ரா பிரிய போகிறதில்லை, திரும்பி கோச்சாக தான் இருக்க போகிறாருன்னு நியூஸ்
வருது. பட் எனக்கு இது உண்மையானு தெரியல. ஏன்னா ஆசிஷ் நேராக்கு அந்த டீமோட வைப் செட் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸை சூப்பராக வழிநடத்தினார். என்ன போன சீசன் குவாலிஃபை ஆக முடியல, பட் அதுக்கு 2 சீசனாக ஃபைனல்ஸ் வந்தாங்க, கப் அடிச்சாங்க, ரன்னர்ஸ் அப் ஆனாங்க, பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 1 முடிச்சாங்க. சொல்லலாம் நீங்கள் ஹர்திக் பாண்டியா, ஷமி இருந்தாங்க, இந்த வருஷம் இல்லைன்னு. பட் ஹர்திக் பாண்டியா இல்லைனாலும் இந்த டீம் கன் டீம் தாங்க, நல்ல டீம் தான். ஸோ அதனால குஜராத் டைட்டன்ஸ் திரும்பி பிரிய போகிறதுல தான் நியூஸ் கட்சிருக்கு ஆசிஷ் நேராவோட. இது எனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். ஏன்னா நெஹ்ரா அண்ட் குஜராத் ஒரு நல்ல காம்போ செட் ஆகிட்டாங்க. ஸோ திரும்பி இந்த வருஷம் டீமை மீட் எடுப்பாரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் புது ஹெட் கோச்சை தேடுறதா நியூஸ் வருது. அஃபிஷியலானு தெரியல. ஏன்னா மார்க் பவுச்சர் வந்ததுலேருந்து அந்தளவுக்கு டீமுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷனில், காம்ராட்ரியில் நிறைய பல பிரச்சனைகள் ஓடுது. நமக்கு தெரில, பட் வர ரிப்போர்ட்ஸு, நியூஸ் வச்சு தான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பட் மும்பை இந்தியன்ஸ் ஹெட் கோச் தேடுறதா இருக்குது நியூஸு. மார்க் பவுச்சர் நல்ல கோச் தான், நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். பட் என்ன ஓடுதுன்னு தெரியலங்க. மும்பை இந்தியன்ஸும் கடைசி ஒன் இயராக டீமுக்குள்ள என்னென்னோ நடக்குது. கோச்சு, கேப்டன்சி எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம். ரோஹித், பாண்டியா, ஸ்கை 3 பேரும் இருப்பாங்கன்னே தெரியல. அது ஒரு கேள்விக்குறி. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மென்டாரா ஜஹீர் கானை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐபிஎல்ல மும்பையோட ஒர்க் பண்ணியிருக்காரு, பவுலிங் கோச், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோச்சா. இப்போது எல்எஸ்ஜி பக்கம் திரும்புறாரு. நல்ல ஒரு நியூஸ் தான். ஏன்னா எல்எஸ்ஜி டீம் இப்போ ரொம்ப லேகாக இருக்குது. அவங்க டீம் கம்பீர் இந்த ஒரு 2 வருஷம் குவாலிஃபை ஆனாங்க. மென்டாரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஜஸ்டின் லேங்கர் தலைமையில் ஒரு மகா மோசமான பவுலிங் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லீக் முழுக்க. ஸோ இந்த வருஷம் நல்ல பவுலிங் கோச்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்ல பவுல் எடுப்பாங்க நம்புவோம். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நியூஸ் தான் மக்களே. ஜஹீர் கான் மென்டாரா நல்லா சர்வீஸ் பண்ணுவார் டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலை தோனி ரிலேட்டடாக நியூஸ் வருது. எஸ், நிறைய பேர் ரூமர்ஸாக தான் சொல்கிறாங்க, பட் அஃபிஷியலாக இல்லை, நமக்கே தெரியாது. ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் தெரியும். பட் எம்எஸ் தோனி 1 more ஐபிஎல் சீசன் ஆட போகிறாருன்னு நினைக்கிறேன். உண்மையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். பட் உண்மையாக இருக்கணும்னு வேண்டுங்க. ஏன்னா தலை தோனி இம்பாக்ட் பிளேயராக நெக்ஸ்ட் இயர் ஆட நிறைய நியூஸ் கிடைக்குது. ஃபுல் கீப்பிங் பண்ணுவாரான்னு தெரியாது. பட் சிஎஸ்கே எல்லா பேக்கப் பேனும் பார்க்குறாங்க. அந்த பழைய இம்பாக்ட் பிளேயர் பழைய ரூல் வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் தோனி 2025 ஆட போகிறான்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கான ஆக்ஷன், ரிட்டென்ஷன், அதுக்கப்புறம் டீம் அப்டேட் பற்றி எல்லா நியூஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ரிட்டென்ஷன் தெரில, ரூல்ஸ் எப்படி இருப்போது. பட் கன்ஃபார்ம் இந்த ஒரு 2-3 டேஸில் வந்துடும் கேள்விப்படுறேன். பிஜிசி இதுக்கு மேலே இழுத்தடிக்க மாட்டாங்க. ஏன்னா நவம்பர் 15 டெட்லைன் சொல்லிட்டாங்க ரிட்டென்ஷன் டீம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த செப்டம்பர் 2க்குள்ளே வந்துடும். அதே மாதிரி ஆக்ஷன் நியூஸும் உங்களுக்கு சொல்கிறேன். நவம்பர் 15 டிசம்பர் 15 நடக்கும். ஃபாரின் நடக்க போகுது. ஆனால் ஸோ எல்லா சேலரி இதுவும் இன்னும் தெரில, எல்லா டீமுக்கும் எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்கன்னு. பட் உங்களுக்கு வந்த நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு எதாவது இதுவாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக இப்போ நிறைய இன்வால்வாக இருக்கனால என்னால் சரியாக போட முடியல வீடியோ, மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாரி. இனி அடிக்கடி வீடியோ போடுவேன். ஐபிஎல் நியூஸ் இருக்குது, இந்தியா பங்களாதேஷ் அடுத்து T20 சீரிஸ் வருது, நிறைய இந்தியா ஆஸ்திரேலியா கண்டென்ட் வருது. ஸோ எல்லாமே வீடியோ போடுவோம். உங்கள் சப்போர்ட்டை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க. வீடியோ மறக்காமல் பாருங்கள்.